ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. ஏப்ரல் 2 சர்வதேச ஆட்டிச விழிப்புணர்வு தினம். ஆட்டிசம் என்றால் என்ன? ஆட்டிசம் என்றால் அது ஒரு மனநோய் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு நோய் அல்ல, ஒரு தன்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று உலக அளவில் 127 பேரில் ஒருவர் ஆட்டிசம் பாதிப்பு உடையவராக கணக்குகள் கூறுகின்றன. இவ்வாறு ஆட்டிசம் பாதிப்புகள் உயர்ந்து வரும் நிலையில் இதனை குறித்து போதிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 2 ஆட்டிசம் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கிறது. இத்தினத்தை சார்ந்து இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது பூஜப்புரை மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சி அலுவலர் டாக்டர் பி. சித்ரா அவர்களுடன் கூடிய ஒரு கலந்துரையாடல். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னா என்னது? ஆட்டிசம் அப்படிங்கிறத நம்ம தமிழில் மன இறுக்க நோய் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்தது முதல் ஒரு வளர்பருவத்தில் சில குறைபாடுன்னு சொல்கிறத காட்டிலும் இது ஒரு நரம்பு மண்டலம் சார்ந்த ஒரு வளர்ச்சி மாறுபாடு அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் ஆட்டிசம் நோய் அப்படிங்கிறாங்க. ஆட்டிசம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆட்டோ, அதாவது சுயமாக தன்னால் ஒரு வேலை செய்கிறது, அதாவது நம்முடைய வெளி உலக தொடர்பு இல்லாமல் வெளி உலகத்தோட அவசியமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்க்குறதே இருக்காது அவங்கக்கிட்ட. பார்த்திங்கன்னா ஆட்டோ தன்னை சுயமாகவே எல்லாம் செய்வாங்க. கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேள்விகளுக்கு அவங்க டிலேடு ஆன்சர், அதாவது தாமதமாக பதில் சொல்கிறது, இந்த மாதிரியான சில இதுகள் இருக்கும். நம்ம அதை பற்றி விரிவாக பின்னாடி பார்க்கலாம். பொதுவில் ஆட்டிசம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளில் மிகச்சிறிய வயதிலேயே ஏற்படக்கூடிய ஒரு மன இறுக்க நோய் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ஆட்டிசங்கிறது ஒரு தன்மை, அது நோயாக நமக்கு சொல்ல முடியாது. கட்டாயம் அது நோயாக நம்ம பார்க்க வேண்டாம், அதை ஒரு வளர்ச்சி நிலை மாறுபாடாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். டாக்டர், எல்லா வருஷம் ஏப்ரல் 2 உலக ஆட்டிசம் அவேர்னஸ் டேயாக நம்ம அனுசரிச்சிட்டு இருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2008 உலக சுகாதார நிறுவனம் இந்த மாதிரியான ஆட்டிசம் நோய்க்கு ஒரு ஸ்பெஷல் டே அதாவது ஒரு அவேர்னஸ், மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணுங்கிற நோக்கில் கொண்டு வந்தது தான் அந்த ஏப்ரல் 2 ஸோ அதில் என்ன அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஓவரால் வேர்ல்டு வைடு எடுத்துட்டாங்க அப்படின்னா 1 in 20 சில்ட்ரன், அது யூஎஸ்லலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது, 20 ஒரு பிள்ளைக்கு ஆட்டிசம் இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது வேகமாக வளர்றது, வேகமாக அதிகமாகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இதை நம்ம மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு வரது மூலமாக தான் நமக்கு சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிறதுனால, இன்னொன்று அந்த பிள்ளைகளுக்கு சீக்கிரமான ஒரு இன்டர்வென்ஷன் கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்துலேயும் ஆரம்பித்தது தான் இந்த ஏப்ரல் 2 வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே அப்படிங்கிறது. மொத்தத்தில் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கட்டத்தில் 80 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 36 பேரில் ஒரு குழந்தை பிறக்குது, 36 குழந்தைகள் பிறக்குதுன்னா கண்டிப்பாக அதில் ஒருத்தருக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அந்த கணக்கீடுகள் புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ அதனால் நமக்குடைய அவேர்னஸ் கூடுறது மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஏர்லியராக இன்டர்வீன் பண்ணி ஏர்லியராக மக்களுக்கும் ஒரு புரிதல் தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அந்த உலக சுகாதார நிறுவனத்தோட ஒரு நோக்கமாக இருக்குது. ஓகே டாக்டர், அப்புறமா இந்த ஆட்டிசம் எந்த வயதுலேருந்து ஒரு நபருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இது குழந்தை கருவில் இருக்கும் போதிலிருந்தே அது தொடங்குதாக இப்போ உள்ள அறிவியல் சான்றுகள் சொல்லுது. அதாவது ஒரு பெண் கர்ப்பம் தரித்து முதல் 2 மாதங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூளை நரம்பு மண்டலம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும்.
அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு இன்சல்ட், அதாவது இன்சல்ட்டுன்னு சொல்கிறது ஒரு ஆபத்து, இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது மதருக்கே வந்து ஒரு ஜெனட்டிக் குறைபாடோ, இந்த மாதிரி சில காரணங்கள், குறிப்பிட்ட காரணங்களாலையும் இந்த மாதிரியான இது வந்து தொடங்கு. ஆனால் எல்லாருக்கும் அது தொடங்கிறது இல்லை. அது எப்போ வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்து 2 வயசுலேருந்து தான் பெற்றோர்களுக்கு நம்முடைய குழந்தைகள்கிட்ட ஏதோ ஒரு மற்ற பிள்ளைகளை போல இல்லை அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது எல்லாருக்கும், எல்லா பிள்ளைகளும் ஒரே போல் இருக்கிறது இல்லைங்கிறது, அதை தவற விடுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனாலும் நமக்கு இந்த விஷயம் இருக்குங்கிற ஒரு அறிகுறி தெரிய ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த 1.5 வயதுலேருந்து 2 வயது வரை. 3 வயசில் நம்ம சரியான ஒரு டயக்னோசிஸ்க்கு வந்துட்டோம்னா அந்த பிள்ளைகளை நம்ம நார்மலான ஒரு பிள்ளைகளை போல் வளர்கிறதுக்கான ஒரு சான்ஸு நிறையவே இருக்குது. ஓகே டாக்டர், அப்படின்னா கருவில் இருக்கும்போதே இந்த குழந்தைகளுக்கு ஆட்டிசம் டிசார்டர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? ஆக்சுவலாக இதுக்கு டயக்னோசிஸ்ங்கிறது ரத்த டெஸ்ட்டோ அல்லது வந்து ஒரு ஸ்கேன் பார்த்து கண்டுபிடிக்கிறதோ எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் பேசிக்காக சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அதாவது குழந்தைகள் வந்து ஒரு அனாமலி ஸ்கேனுன்னு பண்ணுவாங்க. வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே இந்த கர்ப்பிணிமாருக்கு ஒரு அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க மிட் ட்ரைமஸ்டரில், அதாவது 4-5 மாதங்கள்லேருந்து ஒரு 6-7 மாதங்கள் வரை. ஸோ அப்போ அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவோம். அந்த அனாமலி ஸ்கேனில் சில சமயம் பிள்ளைகளுக்கு வந்து அந்த வளர்ச்சியில் மாறுபாடு இருக்குது, தலை வளர்ச்சி, இருதய வளர்ச்சி, சிறுநீரக வளர்ச்சியில் ஏதும் சிறிய மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்த நிகழ்வாக நம்ம வந்து ஆம்னியோசென்டசிஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் பார்க்கும்போது அதுவும் வந்து டைரெக்டாக ஆட்டிசம் நம்மளால் தீர்மானிக்கவே முடியாது. டவுன் சிண்ட்ரோம் மாதிரியான ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, அந்த மாதிரியான அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கும் ஆட்டிசம் துணை நோயாக வரத்துக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அப்படி தானே ஒழிய நம்ம இதை வந்து அறிகுறிகள் மூலமாக குழந்தை பிறந்து 1.5 வயது முதல் 3 வயது வரை நம்ம தீர்மானமாக இந்த பிள்ளைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுவரை நம்மளால் எந்த ஸ்கேன் டெஸ்ட்டும் ரத்த டெஸ்ட்டும் கண்டிப்பாக கிடையாது. ஓகே டாக்டர், அப்புறமா ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கு? ஒரு குழந்தை ஆட்டிசம் அப்படிங்கிற நோய் இருக்குது, அவளுக்கு வந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியறதுக்கு கண்டிப்பாக 18 மாதம், அதாவது 1.5 வயசு. அதுலேருந்து 24 மாதத்துக்குள்ளே நம்ம இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 1.5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் பெற்றோர்கள்ட்டையும் மற்றவர்கள்ட்டையும் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரீதியில் யோசித்து பார்க்கும்போது அந்த வயசுக்குள்ள ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதை நம்மளால் ரொம்ப பிரித்து சொல்ல முடியாது. முதல் விஷயம் அதிகமான ஒரு ஓட்டம், அதிகமான ஒரு என்ன சொல்கிறது எதிர்ப்புத்தன்மை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஓவராக நமக்கிட்ட அடம் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் முதல் அறிகுறி. 2வது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க, அங்கிட்ட எங்கிட்ட ஓடிட்டு அந்த மாதிரி, அதுதான் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அது சிட்டிங் டாலரன்ஸ் வந்து கண்டிப்பாக குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட் ஃப்ளாப்பிங் இருக்கும், கைகளை தட்டுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு இதை தட்டிகிட்டே இருக்கிறது, சவுண்டு மேக்கிங் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. டோ வாக் பண்ணுவாங்க, அதாவது விரல்கள் வச்சு நடக்கிறது, அந்த மாதிரி டோ வாக் பண்ணுறது, தன்னைத்தானே சிரிச்சுக்கிறது, அந்த மாதிரி செல்ஃப் லாஃப் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் ஒரு சவுண்டு இருக்குது, வீட்டில் ஒரு மிக்ஸி அரைக்கிறீங்க, ஒரு விஷயம் திடீர்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னா ஓவராக வந்து அவங்க பயப்படுவாங்க. அதே மாதிரி லைட்டுக்கும் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி தொடங்கும். இப்போ அவங்க அதுக்கு சத்தம் போடுறது, அலறது, இந்த மாதிரியான இதுகள் வரும். சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து மற்ற 1.5 வயசு குழந்தை வந்து பேசுகிற மாதிரி இந்த குழந்தை பேசாது, டிலேடு ஸ்பீச், தாமதமான ஒரு வார்த்தைகள் பிரயோகம் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸே இருக்காது. தனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறத பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்களா அப்பா அம்மாவாக தான் உணர்ந்துக்கிட்டு அதை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நோ கம்யூனிகேஷன் அல்லது லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எனக்கு யாரும் இந்த துணையும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் இதில் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆட்டிசம், ஆட்டோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது தான் ஆட்டிசம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தனி உலகத்தில் அவங்க வாழுவாங்க. இப்போ அதே மாதிரி அந்த இதில் வந்து அவங்க செய்யும்போது ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர், அதுதான் சொல்கிறது, இந்த நம்ம கை தட்டுறது, இந்த மாதிரி ஒரே விஷயத்த திரும்ப 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 அவங்க செய்கிறதுல ரொம்ப அவங்க சலிச்சிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம் இருந்தாலும் நம்ம அதை வந்து யோசிக்கணும், ஓகே இது நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லெஸ் சோஷியல் அடாப்டபிலிட்டி. இப்போ வந்து ஒரு புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே அடாப்ட் ஆகிறதுக்கு, அங்கே தங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ரொட்டீன்லேருந்து எது மாறினாலும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி புதிய நபர்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள சந்திக்கிறதுல, அவங்கக்கிட்ட முகம் பார்த்து பேசுகிறதுலையும் நிறையவே தயக்கம் இருக்கும், இன்ட்ராக்ஷனே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நார்மலாக 1-2 சில குழந்தைகள்கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் மொத்தமாக ஒரு 5-6 விஷயங்கள் நமக்கு இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம ஒரு டாக்டரை பார்க்குறது நல்லதுங்கிறத பெற்றோர்கள் கண்டிப்பாக உணர்ந்துக்கணும்.
ஓகே டாக்டர், இந்த வெளிப்படையான இந்த அறிகுறிகள் இல்லாமல் ஒருவருக்கு ஆட்டிசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இது வந்து மைல்டு, மாடரேட்டு, சிவியரு அந்த மாதிரி ஒரு கிரேட் வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ சில குழந்தைகளுக்கு எந்த இன்டர்வென்ஷனும் இல்லாமல் மைல்டாக இருந்திருக்கும், பெற்றோர்களுக்கே கூட தெரியாமல் அது நார்மல் ஒரு ரிவர்ஸ் நம்ம வந்து பிள்ளை வந்து கொஞ்சம் எப்பயுமே ஒதுங்கி தான் இருப்பாங்கிற மாதிரி அப்புறம் நார்மலாக அவங்க சோஷியல் இதுக்கு பண்ணுவாங்க. அது வந்து வெரி நார்மல். அந்த மாதிரி மைல்டு ஆட்டிசம் இதுவும் வரும். ஆனால் சில மாடரேட்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறாங்க, கொஞ்சம் சிவியராக சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம மெடிக்கல் இன்டர்வென்ஷன் அல்லது இந்த மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு, பிஹேவியரல் தெரப்பிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட்டோடு நம்ம பண்ணுறது நல்லது. இப்போ சைக்கியாட்ரிஸ்ட் வேறு, சைக்காலஜிஸ்ட் வேறு. இந்த விஷயத்துக்கு வந்து நமக்கு சைக்காலஜிஸ்ட், அதாவது அவங்களோட மென்டல் வளர்ச்சி குறைபாடை அளவீடு பண்ணி சொல்கிறவங்க தான் இந்த சைக்காலஜிஸ்ட். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது, இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட்டை போகிறதோ சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்குறதோ, அந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து முற்றிலும் ஒரு அளவீடு, நம்ம குழந்தைக்கு எந்த தூரம் பாதிச்சிருக்கு, நம்ம பிள்ளைய அந்த இதுலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக தான் பெற்றோர்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு இப்படி ஆட்டிசம் டிசார்டர் இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா அவங்களுக்கு அடுத்தபடியாக என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்க முடியும்? முதல்ல ஆட்டிசம் நோய் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறது தான் மிகப்பெரிய சவால். ஸோ அதை தீர்மானிச்சிட்டிங்க, ஓகே நம்ம பிள்ளைக்கு வந்து நம்ம இந்த வளர்ச்சி நிலையில் வந்து ஏதோ சின்ன ஒரு விஷயம் மாறி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, பிள்ளை வந்து நம்மளை ஒரே இடத்துல இருக்குது, ஒரே இடத்துல ஒரே ரிப்பிட்டேட்டிவாக, அதாவது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்கிறது, அதாவது செல்ஃப் ஹர்ட்டிங் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. தன்னுடைய தலையை போய் இது இடிச்சிக்கிறது, அப்படி ஓவராக கத்துறது, அதே மாதிரி அதிக வெளிச்சம் அல்லது அதிக சவுண்டு, ஒலி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஓவர் ரியாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து தீர்க்கமாக சரி இந்த பிள்ளை ஆட்டிசம் ஒரு வேளை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுவுமே வித் த ஹெல்ப் ஆஃப் சைக்காலஜிஸ்ட்டு, ஒரு பீடியாட்ரிஷியன் துணை கொண்டு நமக்கு அவங்களுக்கு ஒரு சில சார்ட்டுகள் இருக்குது, டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கேள்விகளை வச்சு தான் அவங்க வந்து பெற்றோர்களை வச்சும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கு பிறகு சரி இந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் பண்ண வேண்டியது ஒரு தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு, பிஹேவியரல் தெரப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தைக்கு கற்றல் விஷயங்களை ஊக்குவிக்கிறது, அதே மாதிரி தினசரி காரியங்களை நம்ம செய்ய வைக்கிறது, சோஷியல் இன்ட்ராக்ஷன், அதாவது நம்ம மற்றவங்களோட கலந்துரையாடுறது, மற்றவங்க பிள்ளைகள் வளர்கிற மாதிரி. இப்போ அவங்க வந்து யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க, இப்போ அவங்க யாராவது வந்து அவங்க அப்ரோச் பண்ணினாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அந்த சமூகத்தில் அவங்க கலந்துக்க வைக்கிற மாதிரியான விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயங்களை நம்ம எப்படி சரி பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை தான் நம்ம வந்து முக்கியமான கவனம் செலுத்தணுமே ஒழிய மருந்துகள் அல்ல. மருந்துகள் இதுக்கு இல்லவும் இல்லை, இது வரைக்கும் மருந்துகள் கிடையாது. இதே பார்த்தீங்கன்னா அலோபதியில் நமக்கு ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இதுவும் ஆட்டிசமும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தோணும். ஆனால் ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே ஆட்டிசம் குழந்தைகள் இல்லை. பட் ஆட்டிசம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கலாம். ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம எதுங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிஷியனாலையும் சைக்காலஜிஸ்ட்னாலையும் தான் அதை பிரித்து சொல்ல முடியும். ஸோ பேசிக்காக அதுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத நீங்கள் அந்த டாக்டர் மருத்துவர்கள்ட்ட விட்டுறலாம், நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். பட் ஆனால் பெற்றோர்களோட கடமை, நீங்கள் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஆகட்டும், பிஹேவியரல் தெரப்பிஸ்ட் அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை வீட்டிலையும் இன்டகிரேட்டிவாக நம்ம கொண்டு வரது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் குழந்தைகளோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா துணை செய்யும். கண்டிப்பாக. அப்புறமா நீங்கள் ஒரு சித்தா டாக்டர். இப்போ என்னோட கேள்வி, சித்தா மருத்துவ முறையில் இந்த ஆட்டிசத்துக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்கலாம். சித்த மருத்துவத்தில் நாங்கள் முழுவதும் அந்த குழந்தைய வந்து சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு டால் கிளைம் நாங்கள் வைக்கிறதுக்கு இல்லை. பட் ஸ்டில் இப்போ எப்படி வந்து ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் சேர்ந்து ஒரு குழந்தையை ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய மருத்துவத்திலையும் மூளை நரம்பு செல்களை நார்மலாக வைக்கக்கூடிய அளவில் மூளை செல்களை ரெஜூனேட் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது. ஸோ அதை நம்ம சப்போர்ட்டிவாக கொடுத்துட்டு, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பீடியாட்ரிஷியனும் சைக்காலஜிஸ்ட்டும் ஆக்குபேஷனல் பிஹேவியரல் தெரப்பிஸ்ட்டும் இந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அந்த ஒரு குழந்தையை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது தான் முழுமையான தீர்வுக்கு வர முடியும். இது ஒரு முக்கியமான விஷயமா நான் முன்னாடி வச்சுட்டு, சித்த மருத்துவத்தில் நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மாந்தத்தில் ஒரு வகையாக தான் பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற மாந்தம் வந்து தான் வந்து குழந்தைக்கு அடுத்தடுத்த அந்த வாழ்நாளில் வர நோய்களுக்கு காரணமாக அமையுதுங்கிறது சித்த மருத்துவத்தில் பாலவாகடம்னு ஒரு என்டைட்டி இருக்குது. ஸோ அந்த பாலவாகட நூல்களில் சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள மாந்தம் வந்து பிள்ளைகளுக்கு எல்லா நோய்கள் வர காரணமாக இருக்குது அப்படின்னு. அதில் வந்து மாந்த சன்னி அப்படிங்கிற வெரைட்டியை வந்து
நம்ம இந்த ஆட்டிசம் நோயோட தொடர்பு படுத்தலாம். அது முக்கியமாக அந்த முதல் 2 வருடங்களில் வரக்கூடிய ஒரு நோயாக தான் இதை நம்ம சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டிருக்கு. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மி நெய், அப்புறம் அமுக்கரா சூரணம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மூளை நரம்பு செல்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மருந்துகளை ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல சித்த மருத்துவரோட ஆலோசனையில் நம்ம சேர்த்து கொடுக்கறது மூலமாக கண்டிப்பாக இந்த நோய் வந்து வேகமாகவே நமக்கு நார்மலாக பிள்ளைகளுக்கு வந்து அந்த நார்மல் ஃபேஸ் அட்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக அதுதான் சித்த மருத்துவத்தில் நம்ம வந்து மருந்துகள் ரீதியாக அது கண்டிப்பாக கொடுக்கலாம். கண்டிப்பாக யோகா தெரப்பி, நம்ம யோகா பயிற்சி பண்ணது மூலமாக இது வந்து ஹைபாக்சிக் ஸ்டேட்டில் தான் பார்த்திங்கன்னா, அதாவது ஆக்சிஜன் குறைவான ஸ்டேட்டு. இப்போ கர்ப்பிணிமார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அவங்க பிறக்கும்போது, அதாவது ஒரு டெலிவரியில் ஒரு சிறு சிக்கல் இருக்குது அப்படின்னா குழந்தைக்கு ஆக்சிஜன் சரியாக கிடைக்காத ஸ்டேஜ் வரும். இப்போ இந்த மாதிரி குழந்தைக்கு மூளைக்கு எப்போல்லாம் ரத்த ஓட்டம் தடைப்படுதோ அப்போ அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குங்கிறதும் ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ அந்த மாதிரியான ஹைபாக்சிக் ஸ்டேட்டை நம்ம ரீஇன்ஸ்டேட் நம்ம திரும்ப கொண்டு வரத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கு சிறிய ஒரு மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக, அதுவும் வந்து பிஹேவியரல் கரெக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். மெடிடேஷன் இதெல்லாம் செய்கிறது மூலமாகவும் நம்ம அந்த பிள்ளைகளோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பண்ண முடியும். டாக்டர், சித்த மருத்துவ முறைகளை பற்றி நீங்கள் பேசும்போது அதில் மாந்தம் அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி என்னென்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. மாந்தம் அப்படின்னா வயிற்றில் உள்ள சீதம் அதிகமாகிறது. அதாவது குடலில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இயல்பாகவே பிறப்பில் வந்து மாந்தம் இருக்கும் அப்படின்றது ஒரு கருதுகோள் சித்த மருத்துவத்தில். ஸோ இப்போ அந்த மாந்தத்தை வெளியாக்குறதுக்கு தான் நிறைய மருந்துகள் வந்து நம்மளுடைய பாலவாடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கட் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம சித்த மருத்துவத்தில் வலியுறுத்துகிறோம். அதே தான் இன்றைய அறிவியலாளர்களும் கட் ஹெல்த் மைக்ரோபயோம்ங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நம்ம கட்டை வந்து நல்லா கிளியராக வைக்கிறது மூலமாக நம்மளுடைய மூளை செல்களும் நல்லா இயங்குறதாக சொல்கிறாங்க. நம்ம எப்படி வந்து நம்மளுடைய மூளை நம்மளுடைய உடம்புல எல்லாம் கட்டளையிட்டு நம்மளுடைய வேலைகளை கரெக்டாக செய்து இம்யூன் ஃபங்க்ஷன்ஸை கரெக்டாக வைக்கிதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய குடல் மைக்ரோபயோம்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து நிறைய நல்ல பாக்டீரியா, தீய பாக்டீரியா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. மைக்ரோபயோம்னு ஒரு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களும் நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டஸையும் எல்லாமே தீர்மானிக்குது. ஸோ இப்போ இந்த கட்டில் வந்து நமக்கு என்றைக்கு மாறுபாடு வருது, நம்மளுடைய தேவைக்கு மீறிய தீய பாக்டீரியாக்கள் கூடுது அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக மூளை சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இதைத்தான் அந்த காலத்திலேயே நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறதாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த கட்டை வந்து நம்ம சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவத்தில் நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா வயிறு இழக்க மருந்து கொடுப்போம், அதாவது பேதி மருந்து கொடுப்போம். ஸோ முதல்ல மருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியலும் பேதி மருத்துவமும் நாங்கள் செய்துட்டு தான் மருந்துக்குள்ளேயே போவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு மருந்து கொடுக்கும்போது உள்ள ஒரு விஷயங்கள். ஸோ அந்த குடல் கிளியரன்ஸ் நமக்கு வயிறு சுத்தம் பண்ணும்போதே நம்மளுடைய மனசும் கிளியர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சில எளிய மருந்துகள் இருக்குது. அந்த மாதிரி மருந்துகள் கொடுத்து வயிற்றில் உள்ள அந்த குடல் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மருந்து ஆரம்பிக்கும் போது நல்லாவே நமக்கு நம்மளுடைய பலன்களை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். கண்டிப்பாக டாக்டர். ஆட்டிசம் பாதிப்புடைய குழந்தைகளுக்கு இவ்வாறான சிகிச்சை முறைகள் கொடுக்கும்போது அதுலேருந்து பூர்ண நிவாரணம் கிடைக்கும்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கலாம். ஏன்னா இது கிடைக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து டயக்னோசிஸில் மிஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ நம்ம 2 வயசுலேருந்து பிள்ளை இருந்துன்னா வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை 5 வயசில் தான் பேசுச்சு, நீ இதெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடாத அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இது கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றணும். நாங்களாம் 5 பிள்ளை வளர்த்தோம், நீங்கள் வந்து ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதில் நம்ம ஆட்படாமல் உண்மையிலே என்ன நடக்குது, பிள்ளை உண்மையிலே மற்ற பிள்ளைல மாதிரி நமக்கு வந்து இந்த விஷயங்களில் தாமதமாக ஒரு தீர்மானம், தாமதமான பேச்சு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ஒரு தப்பே இல்லை. ஸோ அப்படி கன்சல்ட் பண்ணால் 15 வயசுக்குள்ளே கண்டிப்பாக இதை வந்து நார்மலாக க்யூர் பண்ணிடலாம். இல்லை நம்ம டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் அவங்க அந்த பேட்டர்ன் செட் ஆயிரும். அவங்க வந்து அந்த இதுக்குள்ளேயே மாட்டிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன் மாறினா ரொம்ப கோவம் வருது, ஒரு தனிமையிலே இருக்கிறது, மற்றவங்களோட பேச பிடிக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட இயல்பாகவே மாறிடும். அதை வந்து சரி பண்ண முடியாது. அப்புறமா இந்த ஆட்டிசம் பாதிப்பு உள்ளவங்களுக்கு விசேஷமான சில திறமைகள் காணப்படும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சரிதானே? கட்டாயம். இப்போ அவங்க ஏன் அந்த மாதிரி விசேஷமான திறமைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, ஒரு விஷயத்தில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு ஆர்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இல்லை ஒரு டிராயிங் விஷயம், ஏதாவது ஒன்றில் அவங்க வந்து ஒரு இது பிடிச்சு போச்சு அப்படின்னா அதுலேயே தான் இருப்பாங்க.
அப்போ நம்ம அதில் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நிறைய ஒரு பிரபலங்கள் வந்து இந்த மாதிரியான ஆட்டிசம் பாதித்த ஒரு பாதிப்புன்னு சொல்கிறதுக்குள்ள ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைகளாக இருந்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக அதுவும் ஒரு விசேஷ திறமைகள் ஆட்டிசம் குழந்தைகளை காணப்படுறதுங்கிறது அந்த செய்தி உண்மைதான். அப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த திறமை இருக்குங்கிறத எப்படி பெற்றோர்கள் கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் அவங்களுக்கு மல்டிபிள் அந்த ஆக்குபேஷனல் தெரப்பி பிஹேவியரல் தெரப்பிஸ்ட்டு போகும்போது அவங்க பலவிதமான ஒரு ஆர்டிஸ்டிக் விஷயங்களையும் ஒரு லைஃப் ஸ்கில்ஸையும் சொல்லி தருவாங்க. அப்போ அதில் அந்த குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவங்க முன்னோட்டு கொண்டு போகணும். கண்டிப்பாக டாக்டர். அப்புறமா ஒரு ஆட்டிசம் பாதிப்பு உள்ளவங்களுக்கு அவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு 15 வயசுக்குள்ளே அவங்க இந்த மாதிரியான எல்லா ட்ரீட்மெண்ட்டுகளையும் போயிட்டு நமக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, நம்மளுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்காலம் மற்றவர்களை போல் நார்மலாக தான் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனால அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை முழுசும் தொடர்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்காது. அவ்வளோ ஒரு சீரியஸான விஷயமும் இல்லை. ஸோ ஆனால் மக்கள் வந்து இப்போது வந்து ஆட்டிசத்தை குறித்து கொஞ்சம் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடிலாம் வந்து இது அப்படியே 10ஓட 11 போயிடும். பட் இப்போ வந்து இதை நம்ம ஏர்லியாக இன்டர்வென்ட் பண்ணும்போது லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த ஒரு மென்டலி தே ஆர் ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் தயக்கம் இல்லாமல் ஒரு விஷயங்களை புதுசாக கற்றுக்கிறதுல ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடு எல்லாமே செய்ய முடியும். கண்டிப்பாக அது தொடர்ச்சி வராது. ரொம்ப நல்லா சொன்னீங்க டாக்டர். அப்புறமா இந்த ஆட்டிசத்தை குறித்து நம்ம மக்களுக்கு இடையில் ஒரு தவறான கருத்துக்கள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா. அதாவது சமூகத்தில் இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா எதுக்கு இவனெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு அது அடாப்டபிலிட்டி இருக்காது. சோஷியல் இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா குழந்தைகளை போலையும் அந்த குழந்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து பெற்றோர்கள் டீச்சர்ஸ் இவங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் நம்ம எல்லா சமூகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஓகே இது வந்து நார்மல் தான். இதனால் நமக்கு வந்து அந்த பிள்ளையை வந்து நம்ம இது பண்ணுறதும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் மனசங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து அவங்க பிள்ளைகளை இன்னும் அக்ரெசிவாக தான் மாற்றும். ஸோ அந்த பிரச்சனையை அதிகம்தான் படுத்தும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து எல்லார்த்தையும் ஒன்று போல் பார்க்குறதுக்கு மக்கள் முதல்ல விழிப்புணர்வு ஆகணும். இது ஆட்டிசம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைகளும் நம்ம வந்து நார்மலாக நம்மளுடைய எல்லா விஷயங்கள்லையும் நம்ம இன்க்ளூசிவ்னஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டாக்டர். அப்புறமா ஆட்டிசம் இருக்க ஒரு நபருக்கு நம்ம நேரமாக சொன்ன மாதிரி அவரோட குடும்பம் சமூகம் எந்தபடியான ஒத்துழைப்பு கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சமூகத்தில் நம்ம நார்மலாக வந்து வெளியாள்கிட்ட நம்ம கேட்க முடியாது. கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது அந்த வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி ஆகட்டும், அப்பா அம்மா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் 1 மணி நேரம் நம்ம வந்து இப்போது சைக்காலஜிஸ்ட்டோ இந்த வந்து பிஹேவியரல் தெரப்பிஸ்ட்டோ விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து அடுத்த 6 மணி நேரம் கண்டிப்பாக அவங்க அதை வந்து திரும்ப வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். அவங்கக்கிட்ட சொல்லித்தரணும், அதை செய்ய வைக்கணும். இப்போ வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் கட்டுறதாகட்டும் இல்லை வந்து நமக்கு ஏதாவது ஒரு இது சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வீட்லேயும் பயிற்சி கண்டிப்பாக செய்ய வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நம்ம ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஒரு பிள்ளைகள்கிட்ட நம்ம செய்ய வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அந்த பிள்ளைகள்கிட்ட மாறுபாடை நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். ஏன்னா அது வந்து வளர்ச்சி நிலையில் இருக்குது. ஸோ அந்த வளர்ச்சி நிலையில் இருக்கும்போதே நம்ம அந்த விஷயங்களை புகுத்துனா தான் நமக்கு அது நார்மலான ஒரு நடத்தையாக மாறுறதுக்கு சான்ஸ் உண்டு. இல்லைன்னா பிள்ளைகள் வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்லைனா தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதே தான் அந்த மொபைல் அடிக்ஷனும். ஸோ மொபைல் அதிகமாக பார்க்கறதுனால ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஆட்டிசம் வராது அப்படின்னாலும் அந்த நிலைமையை இன்னும் அது மோசமாக்குறது கண்டிப்பாக மறுக்க முடியாது. அதனால் அந்த முக்கியமாக ஆட்டிசம் வந்த குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும், நார்மல் ஆகிடுவாங்க. அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில திறமைகள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமே, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பேரண்ட்ஸு கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்ரத்தை எடுக்கணும் பேரண்ட்ஸை. கண்டிப்பாக உலக ஆட்டிசம் அவேர்னஸ் டேயோட சார்ந்து நம்ம இந்த உரையாடலை நிகழ்த்தியிருக்கோம். நீங்கள் ரொம்ப அழகாக நேயர்களுக்கு புரியும்படியாக விளக்கம் அளிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது ஆட்டிசம் குறித்து பூஜப்புரை மண்டல சித்த ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சி அலுவலர் டாக்டர்
பி சித்ரா அவர்களுடன் கூடிய ஒரு கலந்துரையாடல். உடன் கலந்துரையாடியவர் டாக்டர் எம் சங்கீதா. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.